வந்து திருக்கார்த்திகை. ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக மாக்கோலம் போட்டாச்சு. திருக்கார்த்திகை அன்னைக்கு வந்து கார்த்திகை அப்பம்னு ஒன்று ஸ்பெஷலாக. ஸோ வந்து அதைத்தான் வந்து இன்றைக்கி எப்படின்னு செஞ்சு பார்க்கலான்னு ட்ரை பண்ணோம். கார்த்திகை அப்பம் செய்கிறதுக்கு வந்து 1 டம்ளர் பச்சரிசி எடுத்து ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் அதே டம்ளரில் வந்து முக்கால் டம்ளர் வெல்லம் எடுத்துக்கணும். மண்டை வெல்லம். அந்த வெல்லத்துக்கு வந்து 1/2 டம்ளர் தண்ணி இதெல்லாம் சேர்த்து பாகு காய்ச்சினதுக்கப்புறம் நம்ம அரிசியிலேருந்து தண்ணி வடிஞ்சிருக்கோம். அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக வந்து அரைச்சிக்கலாம். அப்போ வந்து அது வந்து மாவாயிரும். ஸோ மாவானதுக்கப்புறம் அது கூட வந்து ஒரு வாழைப்பழத்தை எடுத்து கட் பண்ணி போட்டுடணும். இது கூட வந்து 2 துண்டு தேங்காய் இதையும் போட்டு நல்லா அரைச்சதுக்கப்புறம் நம்ம பாகு காய்ச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பாகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது கூட சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். ஆக்சுவலி இதை வந்து அரைக்கும்போது எப்படி வரும்னா, நம்ம இட்லி மாவு பதத்தில் வரும். அரைச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் ஊற்றி பார்க்கும்போதே தெரியும், நல்லா அழகாக இருக்கும். இது கூட வந்து உப்பும் அப்புறம் வந்து ஸ்மெல்லுக்கு வந்து ஏலக்காய் ஸ்மெல் வந்து அதுவும் ஏலக்காய் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். நல்லா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்பம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இவ்வளோ தான் வந்து ஈஸியானதான். ஒரு வாழைப்பழம் இருந்தால் போதும், நம்ம கார்த்திகை அப்பம் ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது அப்புறம் நம்ம அப்பம் எப்பயும் போடுற மாதிரி தான் நல்லா எண்ணெய் சட்டிக்குள்ளே ஒரு கரண்டி வந்து ஊற்றினாலே நல்லா பந்து மாதிரி வந்துச்சு. அப்புறம் எண்ணெயெல்லாம் வடித்து அமுக்குனதுக்கப்புறம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஒன்று தோணுச்சு, இதை வந்து பணியாரம் ஊற்றி பார்த்தா வருமா அப்படின்ட்டு. ஸோ அதே ட்ரை பண்ணி பார்த்தோம். சூப்பராக வந்துச்சு பணியாரம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பணியாரம் செய்யணுனாலும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அப்பம் வந்து ஸ்நாக்ஸாக செய்யணுனாலும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த திருக்கார்த்திகை அன்னைக்கு செய்கிறது வந்து இது ரொம்ப ஸ்பெஷலாக. ஸோ வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஃபைனலி வந்து நம்ம படையெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க.